ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும். நம் பெருமான் திருவடி பெருமை என்ற தலைப்பில் 8வது பாடலில் நாத வரை சென்று மறை ஊர் அனந்தம் கோடி நாடி இழைத்திருந்தன, ஆகமங்கள் பரநாத போதவரை போந்து பல முகம் கொண்டு தேடி புணர்ப்பரியாயிருந்தன என்று அறிஞர் புகழ்வாரேல், பாதவரை வெந்நீரு படிதிலங்க ஜோதி படிவம் எடுத்து அம்பலத்தே பரநாடம் புரியும் போதவரை காண்பதல்லால் அவர் பெருமை என்னால் புகழவசமோ, நீ புகழாய் என் தோழி என இப்பாடலை பதிவு செய்கின்றார். நாதவரை சென்று மறை ஓர் அனந்தம் கோடி நாடை இழைத்திருந்தன். நாதம் என்பது எண்ணம், நினைப்பு, செயல், பேசுவது, ஆடுவது இவை யாவும் காற்றின் இயக்கம். காற்றின் இயக்கம்தான் மனம். மனம் என்றால் நாதம் கடந்து பரநாதம் என்று கூறுகின்ற பராபரை அறிவு வரை போகும். பராபரை அறிவால் அறிய முடியாது என தத்துவம் அனைத்தும் தனித்தனி கண்முதல் பொறியால் மனமுதல் கரண கருவியின் பகுதியின் கருவால் என்முத புருட தரத்தினால் பரத்தால் இசைக்குமோர் பரம்பர உணர்வாள் பராபர அறிவால் விளங்குவது அரிதென உணர்ந்தோர் அன்முதல் தடித்து படித்திட ஓங்கும் அருட்பெருஞ்சோதி அரசே என்கின்றார். காரணம், பராபர அறிவால் இயற்கை உண்மை கடவுளை அறிய முடியாது என்று பெருமான் கூறுகிறார். அவர்கள் அன்பே சிவம் என்றனர். ஐயா கருணையே சிவம் என்கின்றார். அன்பே சிவம் என்பது ஆண்டவரிடத்து மட்டும் அன்பு வைத்து அடைந்த பதநிலை, அதாவது சாமீப, சாரூப, சாலோக, சாயுச்சிய பதவி மற்றும் சித்தி நிலை, முத்தி நிலை. கருணையே சிவம் என்பது ஆண்டவரிடத்து மட்டும் அன்பும் உயிர்கள்பால் தயவும் கொண்டு இயற்கை உண்மை கடவுளை அடையக்கூடிய ஆன்ம அறிவை கொண்டே அறியக்கூடிய முடிவான நிலை. இறைவன் உண்மைகளை மறைத்து கூறியதால் மறை எனப்பட்டது. இறைவன் எந்த வேதத்திற்கும் எந்த ஆகமங்களுக்கும் கட்டுப்பட்டவர் அல்லர். இவை யாவும் கடந்த அவர் ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கியது அருட்பெருஞ்சோதி என்கின்றார் அகவலில் ஐயா. அருள்விளக்க மாலையில் நல்லார் சொல் யோகாந்த பதிகள் பல கோடி, நாட்டியதோர் போதாந்த பதிகள் பல கோடி, வல்லார் சொற்காலாந்த நிலை பதிகள் பல கோடி, வலுத்தும் ஒரு நாதாந்த பதிகள் பல கோடி, இல்லாந்த வேதாந்த பதிகள் பல கோடி, இலங்குகின்ற சித்தாந்த பதிகள் பல கோடி, எல்லாம் பேரருஜோதி தனி செங்கோல் நடத்தும் என்னரசே என்மாலை இணைந்து புனைந்த அருளே என்கின்றார் ஐயா. மறை எனும் வேதம் அன்பு நூல். அன்பு நூல் அதன் வழி சென்று அதன்படி அப்படியே செயல்பட்டு மனம் என்று அவரை காண இயலாது மனம் சோர்வுற்று இருந்தனர். ஆகமங்கள் பரநாத போதவரை போந்து பலமுகம் கண்டு புணப்பரியா இருந்தன் என்று அறிஞர் புகழ்வாரேல் என்கின்றார். ஆகமங்கள் சைவ ஆகமங்கள் 28 என்பார்கள் சான்றோர்கள். இது அறிவு நூல் பயின்று. நாதம் என்பது காற்று, இது எண்ணம், நினைப்பு எங்கிருந்து உருவாகிறது என ஆய்வு செய்து மூலாதாரத்தில் ஒளியாக உள்ளது. இது பைசாந்தி எனும் வயிற்றுக்கு வரும்பொழுது நாதம் என்னும் காற்றாக மாறுகிறது. காற்று மத்திமை என்னும் நெஞ்சு பகுதிக்கு வரும்பொழுது எனும் அச்சரமாகிறது. இந்த அச்சரம் வைகாரி எனும் வாய் வழியாக சொல்லாக ஒலிக்கிறது. எனவே
அவர்கள் பேச்சை நிறுத்தி மௌன விரதம் இருந்து மனதை நிராதாரம் கண் நிறுத்தி மூலாதாரத்து மூண்டலு கண்ணலை காலால் எழுப்பி கருத்தறிவித்து ஏற்றி இறைக்கு இருகாலும் பூரிக்கும் வாசி பயிற்சி செய்து 6 ஆதாரம் கடந்த அந்நிலையை அடைந்தனர். இப்போ அவரவர் யோக ஞான அனுபவத்தால் எழுந்த கற்பனை யோக காட்சியை பராபரைவு கொண்டு பற்பல ஆகமங்களும் அதற்குரிய கடவுளும் கூறினார். ஆனால் இயற்கை உண்மை கடவுள் கூறினாரா என்றால் இல்லை என அதனை பயின்று வென்ற அறிஞர் கூறுவார்கள். இதனை சாத்திரங்களெல்லாம் தடுமாற்றம் சொல்வதன்றி நேத்திரங்கண் போல் காட்ட நேராவே நேத்திரங்கண் போல் திரு சிற்றம்பலவன் வண்ணம் சீர் உற்று அறிந்து இங்கு உரைக்கின்றேன் என்பார் பெருமான். பாதவரை வெந்நீரு படித்திலங்க ஜோதி படிவம் எடுத்து அம்பலத்தே பரதநடம் புரியும் போதவரை காண்பதலால் அவர் பெருமை என்னால் புகழவசமோ நீ புகழா என் தோழி என்கின்றார். நாதம் 6 ஆதாரம் கடந்த நிலை, பரநாத போதவரை பரம் மேலான நாதம் நிராதாரம் வரை காற்றின் இயக்கத்தால் சென்ற போதம் பராபரை அறிவு முற்றிலும் மனமென்று அட்டகத்தில் 3வது பாடலில் குறிப்பிடுவது போல் பரம்பர உணர்வால் பராபரை அறிவால் விளங்குவது அரியதென உணர்ந்தோர் நெருங்கி நின்று வழிபடும் இயற்கை உண்மை கடவுளை பாதம் வரை வெந்நீர் என்பது புறத்தில் பூசுவது அது அல்ல. ஜீவகாருண்யம் செய்து செய்து ஆற்றல் கூடி ஆன்மறிவை கொண்டு அறியும் போது ஆன்மறிவு மனித தேகத்தில் எங்கும் பரவி உள்ளதால் இந்த அறிவு இந்திரிய அறிவு கரண அறிவு ஜீவ அறிவு ஆன்மறிவு கடந்து அருளறிவு கூடும் பொழுது மடலலாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலலாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பும் போது படிந்து இந்த தேகம் முழுவதும் தயவு பரவி இந்திரிய ஒளி கரண ஒளி ஜீவ ஒளி ஆன்ம ஒளியுடன் கடவுளின் அருள் ஒளி கூடும் நிலை. ஆன்மா கடவுளின் பெருமையை கூற முடியுமா என்றால் இது உயிர்கருணையால் பெற்ற இறை அனுபவம் என நம் பெருமான் ஆணி பொன்னம்பலத்தையே கண்ட காட்சி அற்புத காட்சியிடி அம்மா. இறுதியில் சந்நிதியில் நான் கண்ட பெற்றை சாமி அறிவாரன்றி என்று முடித்து விடுகிறார். அதன் விவரம் கூறவில்லை. ஆக ஆன்மாவை கூற இயலாபோது மனமாகிய காற்றின் இயக்கம் எவ்வாறு கூற இயலும் என மனதிடம் ஆன்மா கேட்பது போல் இப்பாடலை அமைத்துள்ளார். ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.